Hello aspirants. நம்மளோட UPSC Prelims 2025 பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸாக்டாக ஒரு 235 டேஸ் தான் இருக்குது. நமக்கு இந்த 235 டேஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்ப லாங் ஜர்னி, ரொம்ப நாள் இருக்க மாதிரி தோணும். பட் ஒன்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த 235 டேஸே பத்தாமல் இன்னொரு 10 டேஸ் 15 டேஸ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஆகிடும். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் ஜர்னியோட ஒரு பியூட்டியே இதுதான். ஸோ ஒரு வேளை நீங்கள் இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கல, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு தெரிலனா தயவு செஞ்சு இன்றைக்கி போய் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா கோர் சப்ஜெக்ட்னு நான் சொல்கிறது வந்து பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்டல் ஈக்காலஜி. ஸோ இந்த 5 சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஏன் நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கொஷின் நம்ம இப்போ 100 கொஷின்ஸ் இருக்குன்னா அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 80 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து தான் வரும். ஒன்று இதோட கான்செப்டாக கேட்பாங்க, இல்லை இதுலேருந்து ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ரிடாமினன்ட் கொஷின்ஸ் இதுலேருந்தே வரதுனால தான் இதை வந்து நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ்லேயே பார்த்தோன்னா எக்கனாமிக்ஸ் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பியூட்டியஸ் சப்ஜெக்ட். இதை வந்து எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பயம் இருக்கும், ஒரு மித்து இருக்கும். எக்கனாமிக்ஸ்ன்றது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்டு, அது வந்து கான்செப்ட் சுத்தமாக புரியாது, என்ன சொல்ல வராங்கன்னே தெரியாது, அதில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம், இந்த மாதிரிலாம். பட் ஆனால் எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் ஒரு வேலை ஈஸியாக புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்டாகவும் இந்த எக்கனாமிக்ஸ் தான் இருக்கும். ஏன் வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் இட்ஸ் ரிலேட்டட் டு மணி, நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை ரிலேட் பண்ணி தான் இந்த எக்கனாமிக்ஸ்ன்றது மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம படிக்கிறது எல்லாமே டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கறதுக்கான சான்ஸுமே இந்த ஒரு சப்ஜெக்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஒரு கான்செப்ஷுவல் சப்ஜெக்ட். இங்கே வந்து நீங்கள் பெருசாக ஃபேக்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது. உங்களுக்கு கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுட்டு அப்படின்னாலே நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட்டில் நிறைய ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் மேப் சார்பாக இப்போது இந்த எக்கனாமிக்ஸ்க்காக, எஸ்பெஷலி எக்கனாமிக்ஸாக பியூராக இன் தமிழில் உங்களுக்கு ஒரு லெக்சர் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதோட ஃபஸ்ட்டு லெக்சர் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட எக்கனாமிக்ஸோட சிலபஸ் ஃபுல்லாகவே நம்ம இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணுவோம். என்னென்ன சிலபஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸோட மேப் பண்ணுவோம். எவ்வளோ கொஷின்ஸ் வந்திருக்கு ப்ரிலிம்ஸில், எவ்வளோ கொஷின் மெயின்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக அது எல்லாமே அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம், ஓவராலாக இந்த லெக்சரில் வந்து நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்றதையும் கவர் பண்ணுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதுக்கான புக் லிஸ்ட் இல்லை சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எங்கே இருந்தாலும் நம்ம படிக்கலாம், இந்த இதுக்கு வந்து நமக்கு எங்கே இருந்தாலும் சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், சோர்ஸ் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றதையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் என்ரிச்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கெட் இன்டு த வீடியோ. ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வேகாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு இன்டெப்த்தாக லைன் பை லைன் வந்து உங்களுக்கு சிலபஸ் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வெறும் எக்கனாமிக்ஸ் மட்டும் இல்லாமல் சோஷியல் டெவலப்மெண்ட்டும் நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்கனாமிக் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பாவர்ட்டி ரிலேட்டடாக இஷ்யூஸாக இருக்கலாம், இல்லை அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸாக இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொசைட்டி பேஸ்டாக இருக்கக்கூடிய எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை தான் அவங்க மீன் பண்ணுறாங்க. அதிலே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பாவர்ட்டி பற்றி போயிட்டுருக்காங்க. ஸோ இன்க்ளூஷன்ன்றது எல்லா சொசைட்டியில் இருக்க எல்லா மார்ஜின்ஸ் ஆஃப் செக்ஷனும் ஒரு சேர டெவலப் ஆகிறது தான் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இன்க்ளூஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ டெமோகிராஃபிக்ஸ் ஏரியா வைஸ் வந்து நம்மளோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதும் டெமோகிராஃபிக்ஸ். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இந்த சோஷியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸில் நம்ம வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதில் ப்ரிப்பேர் பண்ணுவோம் சேர்த்து. ஸோ நமக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எக்கனாமிக் ரிலேட்டடான கான்செப்ட்ஸும் பார்க்க போகிறோம். அதோட பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான இதுவும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஸ்கீம்ஸ் பேஸ்டு கொஷின்ஸுமே நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக எவ்ரி இயர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதுதான் ஓவராலாக நம்மளோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ். இதுவே நம்ம மெயின் சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மெயின்ஸில் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பேப்பரில் இது வந்துடும். எக்கனாமிக்ஸ்ன்றது ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 பேப்பரில் வந்து நம்ம கவர் பண்ணியிருப்பாங்க. அதையும் அகைன் பார்த்தோம்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அப்படின்ற டாபிக்குள்ளே நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிலபஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா GS3ல் ஆல்மோஸ்ட் ஒரு 60% ஆஃப் த இது GS3 நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து டெக்னாலஜி இருக்கும், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இருக்கும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்கும், பயோடைவர்சிட்டி இருக்குது, உங்களுக்கு என்விரான்மெண்ட் இருக்குது, ஸோ செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ இவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் கூட இதில் நம்மளோட எக்கனாமிக்ஸோட வெயிட்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 60% வந்து இந்த எக்கனாமிக்ஸ் தான் கவர் பண்ணிவிடும். ஸோ இந்த இன்டெப்த் நீங்கள் சிலபஸ் பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு வந்து இந்த GS3ல் எக்கனாமிக்ஸோட வெயிட்டேஜ் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸில் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மெயினாக ஃபஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமி அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணும்போது
இந்தியன் எக்கனாமிக் பேராமீட்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஜிடிபியாக இருக்கட்டும், ஜிஎன்பியாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்போர்ட் வேல்யூவாக இருக்கட்டும், இம்போர்ட் வேல்யூவாக இருக்கட்டும். ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து ஒரு வேல்யூவாக நமக்கு எக்ஸாக்ட் நம்பர்ஸாக தெரிஞ்சிருக்கணுன்ற அவசியம் கூட இல்லை. ஸோ அதோட ஒரு ட்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கா, இல்லை கம்மியாக இருக்கா, ஜிடிபி க்ரோத் எப்படி இருக்குது, லாஸ்ட் இயர் வந்து டிக்ளைனில் இருந்துச்சா, இல்லை இன்க்ரீஸில் இருக்கா. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நமக்கு தெரிஞ்சிக்கணும். ஸோ அதில் தான் வந்து அவங்க இந்தியன் எக்கனாமின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இஷ்யூஸ் ரிலேட்டட் டு பிளானிங். ஸோ இங்கே தான் வந்து பிளானிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பிளானிங் கமிஷன், நீத்தி ஆயோக், ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மொபிலைசேஷன், அப்புறம் ரிசோர்ஸஸ். ஸோ இங்கே தான் க்ரோத் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே தான் வந்து நம்ம க்ரோத் டெவலப்மெண்ட் இது எல்லாமே இங்கே கவர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்க்ளூசிவ் க்ரோத். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் இன்க்ளூசிவ் க்ரோத்ன்றது ஓவரால் எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் த சொசைட்டியும் சேர்ந்து டெவலப் ஆகிறது. அதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன முறையில் பண்ணுறாங்க அப்படின்றதும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் கவர்மெண்ட் பட்ஜெட். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பட்ஜெட் படித்தாகணும், எக்கனாமிக் சர்வே படித்தாகணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பட்ஜெட்டுமே நம்ம படித்தாகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேஜர் கிராப் பேட்டர்ன்ஸ். ஸோ இது எல்லாமே மோஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கிறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக தான் இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஏன்னா வந்து மேஜர் கிராப் பேட்டர்ன்ஸ் கேட்டுக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கிராப்ஸு, அது எங்கெங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த ரீஜன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அதை பற்றி எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைரக்ட் அண்ட் இன்டைரக்டாக வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான இஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நமக்கு எம்எஸ்பியாக இருக்கும், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், இல்லை பிடிஎஸ். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்து உங்களுக்கு அது ரிலேட்டடான இஷ்யூஸுமே நம்ம இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங்கும் போது ஒன்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜில் எப்படி ஒரு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸில் போயிட்டு ஒரு வேல்யூ ஆட் பண்ணி வருது அப்படின்றது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேண்ட் ரெஃபார்ம்ஸ். ஸோ இது வரைக்கும் லேண்ட் ரெஃபார்ம்ஸ் என்னென்ன நடந்திருக்கு அதுவுமே நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கடைசியாக இது எல்லாத்தையுமே விட்டுட்டு ஃபைனலாக நம்ம என்ன பார்க்குறோம்னா லிபரலைசேஷன். ஸோ எல்பிஜின்னு நம்ம சொல்லக்கூடிய 1991 நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த இஷ்யூஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் இந்தியாவுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றதுமே நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் நமக்கு வந்து மெயின்ஸில் எக்கனாமிக்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிலபஸ். ஸோ இதுதான் ஓவரால் சிலபஸை. இந்த சிலபஸை கையில் வச்சுட்டு தான் நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட்டு நம்மளோட லெக்சர் சீரிஸ் இது எல்லாமே வந்து இந்த சிலபஸ் ஓரியன்டாக தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ நம்ம சிலபஸ் பார்த்ததுக்கப்புறம் இந்த எக்கனாமிக்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி இந்த எக்கனாமிக்ஸை படிக்கிறதுனால நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ், எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம ஸ்கோர் பண்ணுறதுனால எப்படிலாம் ஸ்கோர் பண்ணலாம், எங்கெங்கெல்லாம் நமக்கு இது பண்ணலாம் அப்படின்ட்டு தான் டீட்டெயிலாக எடுத்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் எக்கனாமிக்ஸ் கொஷின் பெர் இயர் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத டீட்டெயில் அனாலிசிஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் பாருங்கள் லாஸ்ட்டாக 2024 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸில் ரிலேட்டடாக மட்டும் 15 கொஷின்ஸ் வந்திருக்கு. 100ல் 15 கொஷின், ஆல்மோஸ்ட் ஒரு 15%. இந்த 15ல் நம்ம ஒரு 12 to 13 நம்ம கரெக்டாக அட்டன் பண்ணால் கூட நம்ம ஒரு 26 மார்க் வரைக்கும் எடுத்துருவோம். ஸோ நம்ம பாஸ் பண்ணுறதுக்கான மார்க்கே நமக்கு ஒரு 100 இருந்தால் போதும். அதில் ஒரு 26 மார்க் 1/4 நமக்கு இந்த எக்கனாமிக்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ இந்த 1/5 நம்ம எடுக்கணும், இல்லை இந்த 24 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நமக்கு எக்கனாமிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே கிளியராக நமக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும். ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் எடுத்து பார்த்தா கூட எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேக்சுவலாக எந்த கொஷினுமே இருக்காது. உங்களுக்கு வந்து கான்செப்ட்ஸ் வந்து நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த கான்செப்டை அப்ளை பண்ணுற மாதிரி தான் கொஷினுமே கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த லெக்சர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஆவரேஜாக பாருங்கள், இங்கே ஹையஸ்ட் பார்த்தோம்னா 25 கொஷின்ஸ்லேருந்து ஒரு மினிமம் 14 வரைக்கும் இருக்குது. ஸோ ஆவரேஜாக 15 to 16ன்றது கன்ஃபார்மாக இந்த எக்கனாமிக்ஸ்லேருந்து எவ்ரி இயர் கொஷின்ஸ் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ விச் இன்க்ளூட்ஸ் நம்மளை வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் வெல் அஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷினாக இருக்கட்டும், இல்லை ஸ்டாட்டிக் எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா இந்த ஒரு 15 to 16 ரேஞ்சில் இருக்க போகுது. ஸோ இதில் நம்மமே பார்த்தோன்னா டிஃபிகல்ட்டின்னு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹார்டாலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம கான்செப்ட் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதில் ஈஸியாக ஒரு 12 to 13 அப்படின்றது நம்ம ஈஸியாக இதில் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும் ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருந்தால். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் எவ்வளோ மார்க்ஸுக்கு கொஷின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ நம்ம வந்து GS 3 பேப்பர் எழுத போகிறோம் அப்படின்னா அதில் வந்து 250 மார்க்ஸ், ஓவரால் 250 மார்க்ஸில் இந்த எக்கனாமிக்ஸோட வெயிட்டேஜ் மட்டும் பாருங்கள். ஸோ லாஸ்ட் இயர் 2023ல் 90 மார்க்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ்லேருந்து இருந்திருக்கு. ஸோ அகைன் இது ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 மேலே வந்து நமக்கு மார்க்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்லேருந்தே வந்திருக்கு. அதேமாதிரி இதோட மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2017ல் 145 மார்க்ஸ் வரைக்கும் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான கொஷின் கேட்டிருக்காங்க. மினிமமே பார்த்தீங்கன்னா இங்கே 85 தான். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 100 அப்படின்றது எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடான மார்க்ஸ் நமக்கு கண்டிப்பாக நமக்கு அழகாக ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோன்னா ஈஸியாக எடுத்துட முடியும். ஸோ அந்தளவுக்கு இதோட ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் இது ரெண்டுத்துலேயுமே வந்து எக்கனாமிக்ஸோட வெயிட்டேஜ் அப்படின்றது ஒரு ரொம்ப இம்மென்ஸாக தான் இருக்குது அப்படின்னு நமக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு தான் பார்க்குறோம். ஸோ
ஸோ எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சிலபஸ் டிஸ்கஸ் பண்ணவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப ஒரு இன்டெப்த்தான சிலபஸோ இல்லை ரொம்ப பெருசான சிலபஸோ கிடையாது. ஒரு சின்னதாக லிமிட்டடாக தான் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாமே நமக்கு கிளியராக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் மாதிரி வாஸ்ட்டான ஒரு சிலபஸ் இருக்காது. ஷார்ட்டாக கிறிஸ்பாக தான் இதோட சிலபஸுமே இருக்கும். நம்மளோட லெக்சர்ஸுமே பார்த்திங்கன்னா ஒரு 20 to 22 லெக்சர்ஸில் நம்ம வந்து இதை கவரே பண்ணிவிடுவோம். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இந்த லெக்சர்ஸில் அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ இந்த ஃபஸ்ட்டு லெக்சர் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் மேக்ரோ எக்கனாமிக்ஸில் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட பேசிக்ஸ் எல்லாமே நம்ம கற்றுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்னா என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்கனாமிக் ரிலேட்டடாக ஒரு சோஷியலிஸ்ட் எக்கனாமினா எப்படி இருக்கும், ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கனாமினா எப்படி இருக்கும், மிக்சர் எக்கனாமினா எப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடான எல்லாமே இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுதான் இந்த ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ அந்த ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம அடிப்படை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுக்கு அடுத்தடுத்த லெக்சர்ஸ் நமக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அங்கே என்ன நம்மளோட லெக்சர் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கப்புறம் செகண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா நேஷ்னல் இன்கம். இந்த நேஷ்னல் இன்கமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, ஸோ பெர் கேபிட்டா இன்கம், நேஷ்னல் இன்கம், ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா நம்மளோட நேஷன் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு இண்டிகேட்டர்ஸ் மாதிரி. இந்த நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணுறது மூலிமா தான் நம்ம வந்து எக்கனாமிக்கலாக நம்ம வந்து எவ்வளோ க்ரோ ஆகிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு இதுலேருந்து தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ அப்போது இந்த நேஷ்னல் இன்கம் தான் நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பிளானிங். நம்மளோட சிலபஸில் பிளானிங்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த பிளானிங். ஸோ பிளானிங்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா வந்து ஒரு பிளான்டு சிஸ்டம் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். ஸோ 1947 நம்ம என்னென்ன பிளான்ஸ்லாம் 5 இயர் பிளான்ஸ் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், ஒரு 5 இயர் பிளான்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன, அதில் எது சக்ஸஸ் ஆனிச்சு, எது வந்து நம்ம ஃபெயிலியர் ஆனோம். ஸோ இந்த மாதிரி இன்டெப்த்தாக எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளானிங் கமிஷன், இப்போது நம்ம இருக்கக்கூடிய நீத்தி ஆயோக். ஸோ இதை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு பேக்ரவுண்டாக இந்தியன் எக்கனாமி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் மாதிரி இதில் கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் யூனிட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த பப்ளிக் ஃபினான்ஸ் இன் இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மானிட்டரி பாலிசி, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 இதாக படிப்போம். ஸோ இந்த ஃபிஸ்கல் பாலிசிக்குள்ளே தான் பார்த்தோன்னா நம்ம வந்து கவர்மெண்ட் பட்ஜெட்டாக இருக்கட்டும், இல்லை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்னென்ன மாதிரி மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஓவரால் எக்கனாமிக் க்ரோத்துக்காக, இல்லை எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்காக ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சைட்லேருந்து எப்படிலாம் கொண்டு வர போகிறாங்க, கவர்மெண்ட் பட்ஜெட்டை எப்படி எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஃபிஸ்கல் பாலிசியில் படிச்சிடும். அதுக்கப்புறம் மானிட்டரி பாலிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பேங்க்ஸ், ஆர்பிஐ வந்து பேங்க்ஸ்க்கு என்னென்ன மாதிரி ஒரு அழுத்தம் கொடுத்து எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம இந்த ஃபிஸ்கல் as well as மானிட்டரி இது ரெண்டுத்துலேயும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா டாக்ஸேஷன். ஸோ நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுற எல்லாருமே ஒரு டேக்ஸ்னு ஒன்று கட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த டேக்ஸ்னால் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் இருக்குது, ஸோ டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால கண்ட்ரியோட க்ரோத் எப்படி இருக்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி டேக்ஸ் ரிலேட்டடான இன்டெப்த்தான நாலேஜ் இந்த நம்ம சாப்டர் மூலமா தெரிஞ்சிடும். ஸோ நம்மளோட ரீசன்ட் ஜிஎஸ்டி இதை பற்றின எல்லா டீட்டெயில் டிஸ்கஷன்ஸுமே இந்த டாக்ஸேஷன் பார்ட்டில் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன். ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக் இன் எக்கனாமி. ஸோ இந்த இன்ஃப்ளேஷனுக்காக தான் இந்த மானிட்டரி பாலிசியாக இருக்கட்டும், இந்த ஃபிஸ்கல் பாலிசியாக இருக்கட்டும், இந்த டாக்ஸேஷனாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே எதை சுற்றி நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் பற்றி தான். ஸோ அந்த இன்ஃப்ளேஷன் பற்றி நம்ம இன்டெப்த் படிப்போம். இன்ஃப்ளேஷன்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குது, டிஸ்இன்ஃப்ளேஷன்னா என்ன, டீஃப்ளேஷன்னா என்ன, ஸோ இன்ஃப்ளேஷன் எப்படி டார்கெட் பண்ணுறது, இந்தியாவில் எவ்வளோ பேராமீட்டர்ஸ் வச்சுருக்காங்க, என்ன நம்மளோட டார்கெட்டு, ஸோ அதுக்குன்னு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே தான் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் இந்த இன்ஃப்ளேஷனில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணி அண்ட் பேங்கிங். ஸோ இங்கே வந்து நம்ம பேங்கிங் செக்டார் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் செக்டாரோட இன்டெப்த் அனாலிசிஸ். இன்டெப்த் என்ன சொல்லும் போது ஸோ என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது இந்தியாவில். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கமர்ஷியல் பேங்காக இருக்கலாம், இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸாக இருக்கலாம், டெவலப்மெண்ட் பேங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை பேமெண்ட்ஸ் பேங்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேங்க்ஸு. ஸோ பேங்க்ஸ் ரிலேட்டடான ரிஃபார்ம்ஸ் என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்பிஏ இஷ்யூஸ்னால் என்ன, பேங்கிங் ரிலேட்டடான கமிட்டிஸ். ஸோ இது மாதிரி எல்லாம் ஓவராலாக நம்ம வந்து பேங்க்கோட பேக்ரவுண்ட்லேருந்து எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்க, இந்தியாவில் வந்து எப்போது பேங்க் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றதுலேருந்து ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே சேர்த்து நம்ம இந்த பேங்கிங்கில் படிச்சிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட். ஸோ ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்றது வேறு எதுவும் இல்லை, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்லையோ இல்லை டெய்லி நியூஸில் நம்ம கேள்விப்படுற ஒரு விஷயம் தான் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஸ்டாக்காக ஷேர் மார்க்கெட் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதை தான் வந்து நம்ம டீட்டெயிலாக படிப்போம். ஸோ ஸ்டாக்னா என்ன, ஷேர்னா என்ன, டெபென்ச்சர்ஸ்னால் என்ன. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இந்த சாப்டர் மூலிமா கிடச்சிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓப்பன் எக்கனாமி, ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அனதர் டாபிக். இந்த ஓப்பன் எக்கனாமியில் தான் பொறுத்த வரைக்கும் இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ், இம்போர்ட்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாமே இந்த ஓப்பன் எக்கனாமியில் வந்து இது பண்ணிவிடும். ஸோ இந்தியாவோட இம்பார்ட்டண்ட் எக்ஸ்போர்ட் இது ரிலேட்டடான எல்லாமே இந்த ஓப்பன் எக்கனாமியில் கவர் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனாக இருக்கலாம், இல்லை வேர்ல்டு பேங்காக இருக்கலாம், இல்லை IMFஆக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும். ஸோ அதை பற்றின கொஷின்ஸுமே நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்தீங்கன்னா UPSCயில் அப்பியர் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இண்டெக்ஸ் கொடுத்து இது யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க, இல்லை WTOவில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்து கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஷின்ஸுமே நிறையா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸும் நம்ம ஒரு மெயின் எம்பசைஸ் கொடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி. ஸோ இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி அப்படின்றது மோஸ்ட்டாக மெயின்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ஸோ இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமியில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இப்படி பிரித்து நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயே அகைன் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் இது எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ என்னென்ன செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமி இருக்கோ அது எல்லாமே நம்ம பார்த்துருவோம். ப்ரைமரி செக்டார்லேருந்து டெர்ஷரி குயினரி செக்டார் வரைக்கும் என்னென்ன இம்பார்ட்டண்டான டேர்ம்ஸ், இல்லை அதுக்குள்ளே நம்ம என்னென்ன இன்டெப்த்தான டீட்டெயில்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமியில் கவர் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் நம்மளோட இது சிலபஸில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் பற்றி பார்ப்போம். பில்ட், ஆப்ரேட், ட்ரான்ஸ்ஃபர் மாடல்ஸ்னால் என்ன, இந்த மாதிரி என்னென்ன டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் இருக்குது இந்தியாவில், என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு ஒரு ஹைவேஸ் கண்ட்ரோல் இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாடல் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணுறாங்கன்னா அங்கே என்ன ஒரு மாடல் வந்து செட்டப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸில் பார்த்துருவோம். ஃபைனலாக பார்த்தோன்னா நம்ம கமிட்டிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வேரியஸ் இம்பார்ட்டன்ட் கமிட்டிஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ் இதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு PJ நாயக் கமிட்டி. ஸோ இந்த மாதிரி எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்கனாமிக் ரிலேட்டடாக வந்து ஒரு கமிட்டிஸ் இருக்கும் அது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதெல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கீம்ஸ்ன்றது வந்து நம்ம அக்ரி ரிலேட்டடான ஸ்கீம்ஸு, இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்க்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, இல்லை வந்து ஓவரால் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு கொண்டு வரதுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் இருக்கா. ஸோ இந்த மாதிரி எக்கனாமிக் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 13 டாபிக்ஸ் ஓவராலாக ஒரு 13 டாபிக்ஸ் நம்ம முடித்தாலே போதும். எக்கனாமிக்ஸ்ன்றதை நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் இது எவ்வளோ சின்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ஒரே நான் சொன்ன மாதிரி நான் திருப்பி சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் ரிலேட்டடான இதாக தான் இருக்க போது. பட் பயப்பட வேணாம். இந்த லெக்சர் சீரிஸ் நீங்கள் முடியும் போது உங்களுக்கு ஒரு போரிங் சப்ஜெக்டாகவோ இல்லை நீங்கள் ஒரு பயப்படுற சப்ஜெக்டாகவோ இருந்த ஒரு எக்கனாமிக்ஸ்ன்றது கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ் வெல் அஸ் ஈஸியான சப்ஜெக்டாக மாறிடும். ஸோ அந்தளவுக்கு நம்ம லெக்சர் பியூராக தமிழில் உங்களுக்காக வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம், இப்போ எக்கனாமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை, எது படித்தா வந்து நம்ம எது நமக்கு சோர்ஸ் புக்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா NCERT. ஆஸ் ஆல்வேஸ் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் வந்து UPSCயில் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி அதோட பேக்ரவுண்ட் எங்கேருந்து போகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா NCERTஸ்லேருந்து தான். ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம எக்கனாமிக்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 3 புக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ நம்ம இன்னொரு பியூட்டி என்னென்னா இங்கே மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பற்றி நம்ம படிக்க மாட்டோம். நம்ம கண்ட்ரி as a ஹோலாக நம்ம படிக்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால வெறும் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போது இன்ட்ரோடக்டரி மேக்ரோ எக்கனாமிக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கிளாஸ் புக் NCERTயோட. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் புக், அதுவுமே இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இதான் அந்த புக்கோட டைட்டில். ஸோ இந்த டைட்டில் இருக்கக்கூடிய 11th ஸ்டாண்டர்ட் NCERT புக்ஸ். அதேமாதிரி 10th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் அகைன் NCERTயில் அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம NCERTயில் ஒரு பேக்ரவுண்டாக எடுத்துப்போம். இதெல்லாம் நிறைய பேசிக் கான்செப்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சின்ன ஃபேக்ட்ஸ்வல் நாலேஜுமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே இதுலேருந்து கிராஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் புக்காக நமக்கு வந்து ஒரு கைடு மாதிரி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒரு புக் நீங்கள் ஏதாச்சும் ஒரு புக்கு சஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இந்தியன் எக்கனாமி பை விவேக் சிங் ஆர் நிதின் சின்னானியா. இது ரெண்டுமே ஒரு நல்ல புக்கு. உங்களுக்கு இதில் எடுத்து பாருங்கள், கண்டென்ட்ஸ் எடுத்து பாருங்கள், இல்லை ஒரு சாப்டர் சாம்பிள் எடுத்து பாருங்கள். எதோட லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, எது உங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இது ரெண்டுத்தில் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இந்தியன் எக்கனாமி பை விவேக் சிங் ஆர் இந்தியன் எக்கனாமி பை நிதின் சின்னானியா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இன்வெஸ்டோபீடியா. ஸோ இந்த இன்வெஸ்டோபீடியா அப்படின்றது ஒரு விக்கிபீடியா மாதிரி ஃபார் எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு டவுட் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு டேர்ம் தெரியல, சடனாக எங்கே போய் பார்க்குறது, எங்கே சர்ச் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா இந்த இன்வெஸ்டோபீடியாக்குள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு விக்கிபீடியாவில் எப்படி நமக்கு ஜென்ரலாக எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்களோ அதுமாரி இன்வெஸ்டோபீடியாவில் எக்கனாமிக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் சர்வே அண்ட் பட்ஜெட். ஸோ எவ்ரி இயர் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் இது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுங்கும் போது நமக்கு ஒரு அத்தன்டிக் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். லாஸ்ட் இயர் நம்மளோட எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருந்துச்சு, நம்ம எதுக்கெலாம் ஸ்பெண்ட் பண்ணோம், எந்தெந்த பேராமீட்டர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதெல்லாம் கம்மியாக இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு அஃபிஷியலாக கொடுக்க போகிறது கவர்மெண்ட் சைட்லேருந்து வரதுனால இந்த எக்கனாமிக் சர்வே as well as பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ஸ்கீம்ஸ்க்கு புதுசாக வந்து அவங்க எம்பசைஸ் பண்ணியிருக்காங்க, எதுக்கு வந்து ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணியிருக்காங்க,
ஏதாவது ரீவேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேலேருந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அப்போ இது ரெண்டுமே நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறோம். ஃபைனலாக நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா யோஜனா அண்ட் குருஷேத்ரா. இது ரெண்டுமே அகைன் மேகசின்ஸ், மந்த்லி மேகசின். பட் இது ரெண்டுமே அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டால் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு மேகசின்ஸ் தான். ஸோ இது வந்து யோஜனா அண்ட் குருஷேத்ரா ரெண்டுமே பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக் அஸ் வெல் அஸ் ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடான மேகசின்ஸ் இது. ஸோ இதில் வந்து நிறைய இந்தியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ரட்டரி லெவலில் இருக்கவங்களாக இருக்கட்டும், அவங்க எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே நிறைய இதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்போது நமக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட மெயின் ஆன்சர் ரைட்டிங்காக இருக்கட்டும், பிலிம்ஸ்க்கான ஒரு சில ஸ்கீம்ஸ் பற்றின நாலேஜாக இருக்கட்டும், இதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அப்போ இதுவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது வந்து ரொம்ப கம்மி காஸ்ட்டில் தான் கவர்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, 20-25 தான். ஸோ அந்த இதுவுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மந்த்லி வந்து இதில் இருக்கக்கூடிய என்னென்ன கான்செப்ட்ஸ் நீங்கள் படிக்கணுமோ, எதாவது இம்பார்ட்டண்ட்டோ அதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி படிக்கணுமோ உங்களோட ஓவரால் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸை வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் லெக்சர் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த லெக்சர் சீரியஸில் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் அப்படின்றது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் சப்ஜெக்டாக, அதுமாரி ஹை ஸ்கோரிங் சப்ஜெக்டாக இருக்கும் அப்படின்னு ஐம் வெரி கான்ஃபிடென்ட். உங்களுக்கும் அதே கான்ஃபிடென்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ. Sendomab. You dare to dream, we care to accomplish.